ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்தநாள் விழா, அரசு சார்பில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. தாவேகாவுடன் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி, முதலமைச்சர் ரங்கசாமி முடிவால் பாரதிய ஜனதா கட்சியினர் அதிர்ச்சி. 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தம், 7வது நாளாக தொடரும் போராட்டம். உயிரிழந்த மீனவர்கள் குடும்பத்தினருக்கு நிதி உதவி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்தநாள் விழாவை ஒட்டி அவரது சிலைக்கு ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்தநாள் விழாவை ஒட்டி வெங்கடசுப்பர் ரெட்டியார் சாலையில் உள்ள அவரது சிலைக்கு ஆளுநர் கைலாஷ்நாதன் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சட்டமன்ற உறுப்பினர் நேரு, மீன்வளத்துறை செயலாளர் மணிகண்டன், இயக்குநர் முகமது இஸ்மாயில் மற்றும் சமூக செயல்பாட்டாளர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் தாவேகாவுடன் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி என்று முதலமைச்சர் ரங்கசாமி முடிவால் பாரதிய ஜனதா கட்சியினர் அதிர்ச்சியில் உள்ளனர். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகின்றது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் இதே கூட்டணி தொடர்கிறது. இதை கடந்த 14ஆம் தேதி காரைக்காலுக்கு வந்த மத்திய மந்திரி அமித்ஷாவை சந்தித்த பின் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இதனை அடுத்து என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா இடையே தொகுதி பங்கீடு குறித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது. இந்நிலையில் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட 16 தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் போட்டியிட உள்ளது. ஒரு சில தொகுதிகளை மாற்றம் செய்யப்போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா புதுச்சேரிக்கு பிரதமர் வருகை, தொகுதி பங்கீடு குறித்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை திலாசுப்பேட்டையில் உள்ள அவரது வீட்டில் சந்தித்தார். சுமார் 5 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடைபெற்றது. இதன் பின்னர் சுரானா அங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். இந்த சந்திப்பின் பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் இடம்பெறும் எனவும், அதே நேரத்தில் தமிழகத்தில் தாவேகாவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க உள்ளதாக தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக கட்சி தலைமையிடம் தகவலை தெரிவிப்பதாக கூறிவிட்டு நிர்மல்குமார் சுரானா அங்கிருந்து வெளியேறியுள்ளார். புதுவையை ஒட்டியுள்ள தமிழக மாவட்டங்களான கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலையில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு செல்வாக்கு உள்ளது. இந்த பகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமியின் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிக அளவில் வசித்தும் வருகின்றனர். ஏற்கனவே தமிழகத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கால் பதிக்கும் என முதலமைச்சர் ரங்கசாமி கூறியிருந்தார். அந்த மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளும் முதலமைச்சர் ரங்கசாமியை அடிக்கடி சந்தித்து வருகின்றனர். இதன் அடிப்படையில் தமிழகத்தில் தாவேகாவுடன் கூட்டணி என முதலமைச்சர் ரங்கசாமி கூறியுள்ளார். ஏற்கனவே மாநிலத்திற்கு மாநிலம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டணி அமைப்பார்கள். இதேபோல் கடந்த 2001 சட்டமன்ற தேர்தலின் பொழுது தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையில் காங்கிரஸ், பாமக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது. ஆனால் புதுச்சேரியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாமகவுடன் தனி கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது. காங்கிரஸ் தனியாக போட்டியிட்டது. இதேபோல் தற்பொழுது புதுச்சேரிக்கு ஒரு கூட்டணியும் தமிழகத்திற்கு தனி கூட்டணி என்ற முடிவை முதலமைச்சர் ரங்கசாமி எடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது. 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் 7வது நாளாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி, காரைக்கால், ஏனம் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சங்கத்தினர் கடந்த 12ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு 7வது நாளாக போராட்டத்தை தொடர்ந்தனர். முதலமைச்சர் அறிவித்தபடி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், பணியாளர் நிர்வாக சீர்திருத்த துறையில் காலி ஓட்டுநர்கள் பணியிடங்களை 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மூலம் நிரப்ப வேண்டும், 10,000 சம்பளம், போனஸ், நிலுவை சம்பள உயர்வு வழங்க வேண்டும், மாதந்தோறும் சம்பளம், பண பலன்கள் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டம் தொடர்ந்தது. மேலும் இந்த போராட்டத்திற்கு சங்க கௌரவ தலைவர் ஜெயபாலன் தலைமை வகித்தார். நிர்வாகிகள் ரவிச்சந்திரன், புருஷோத்தமன் மற்றும் பலர் உடனிருந்தனர்.
ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த உயிரிழந்த 2 மீனவர் குடும்பங்களுக்கு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் நிதியுதவி வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த மீனவர் செந்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபொழுது எதிர்பாராத விதமாக கடலில் விழுந்து இறந்து போனார். அதேபோல் மற்றொரு மீனவர் ஐயனார் என்ற செந்தில் புத்தாண்டு அன்று கொலை செய்யப்பட்டு இறந்து போனார். இதனையடுத்து உயிரிழந்த 2 பேரின் குடும்பத்தினர் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து தங்களது பிள்ளைகளின் படிப்பு மற்றும் நலிவடைந்த நிலையில் உள்ள தங்களது குடும்பங்களுக்கு தேவையான நிதியுதவி வழங்கி உதவ வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதனை ஏற்று லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் இருவரது குடும்பத்தினருக்கும் நிதியுதவி வழங்கினார். இதில் அமைச்சர் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, ராஜ்பவன் தொகுதி நிர்வாகி கடலரசன் ஆகியோர் உடனிருந்தனர். கோட்டக்குப்பம் நகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோட்டக்குப்பம் நகராட்சியில் சுமார் 150க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் சொற்ப ஊதியத்தில் கடந்த 20 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றனர். தூய்மை பணியாளர்களின் ஊதியத்தில் பிடித்தம் செய்யப்படும் PF மற்றும் ESI தொகையை சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர் முறையாக செலுத்தவில்லை என புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பணியாளர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். மேலும் கோட்டக்குப்பம் நகராட்சி அலுவலகம் முன்பு சுமார் 100க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 3 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பணியாளர்களிடம் சம்பந்தப்பட்ட நிறுவனம், நகராட்சி ஆணையர் இதுவரை பேச்சுவார்த்தை செய்யவில்லை என தெரியவந்துள்ளது. மேலும் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தால் கோட்டக்குப்பம் நகராட்சியின் பல வார்டுகளில் குப்பைகள் அகற்றப்படாமல் தேங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக புனித ரமலான் மாதம் தொடங்கவுள்ள நிலையில் ஊர் பகுதிகளில் சுகாதாரம் பாதிப்படைவது பொதுமக்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி வெங்கட சுப்ப ரெட்டியார் சாலையில் அமைந்துள்ள சிங்காரவேலரின் திருவுருவ சிலைக்கு அவரது பிறந்தநாளை ஒட்டி மாநில திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர். தொழிலாளர்கள் நலனுக்காகவும் பகுத்தறிவு சிந்தனைகளுக்காகவும் பாடுபட்ட சிங்காரவேலரின் புகழை போற்றும் வகையில் முழக்கங்களும் எழுப்பப்பட்டது. சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்த பிறகு அங்கிருந்த பொதுமக்களுக்கு கட்சியினர் சார்பில் இனிப்புகளும் வழங்கப்பட்டன. காரைக்காலில் மத்திய அரசின் கல்வி நிறுவனமான தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் 12வது பட்டமளிப்பு விழா 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தேசிய தொழில்நுட்பக் கழக இயக்குநர் மகரந்த் மாதவ் காங்ரேக்கர் செய்தியாளரிடம் கூறுகையில் 19ஆம் தேதி 12வது பட்டமளிப்பு விழா நடைபெறவுள்ளதாகவும் இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர் எனவும், தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் துறைகளை சார்ந்த 225 இளங்கலை மாணவர்களும் 33 முதுகலை மாணவர்களும் மற்றும் 30 ஆராய்ச்சி மாணவர்களும் பட்டங்களை பெற உள்ளதாக தெரிவித்தார். மேலும் கடந்த கல்வியாண்டை பொறுத்தவரை மத்திய கல்வி அமைச்சகத்தின் ஓர் அங்கமான தேசிய தொழில்நுட்பக் கழக நிறுவன தரவரிசை கட்டமைப்பு சார்பில் வெளியிடப்படும் தரவரிசை பட்டியலில் தேசிய தொழில்நுட்பக் கழகம் புதுச்சேரியானது நாடு முழுவதிலும் உள்ள தொழில்நுட்ப நிறுவனங்களில் பொறியியல் பிரிவில் 99வது இடத்தை பெற்றுள்ளது என்றும், NIT புதுச்சேரி வளாகத்தில் கேந்திர வித்யாலயா பள்ளி நிறுவுவதற்கு மத்திய அரசின் அனுமதிக்காகவும் காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் NIT புதுச்சேரி வளாகத்தில் முதல் கட்ட கட்டுமானங்கள் அடுத்த மாதம் இறுதியில் முடிவடையும் என எதிர்பார்ப்பதாகவும், 2வது கட்ட கட்டுமான திட்டங்களில் இளங்கலை மாணவர்களுக்கான விடுதி கட்டிடங்கள், முதுகலை மாணவர்களுக்கான விடுதி கட்டிடங்கள், சமுதாய கூடம் போன்றவை இடம்பெறும் எனவும் கூறியுள்ளார். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலைக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம்.
இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,200 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,620 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ் 23ஆம் ஆண்டு இனிய தொடக்கத்துடன் வெள்ளி விழாவை நோக்கி வீரநடை போடும் ஏஎம்என் டிவி 2020 டிஜிட்டல் தளத்தில் அடியெடுத்து வைத்த ஏஎம்என் யூடியூப் நியூஸ் சேனல் புதுச்சேரி, பிரான்ஸ் மற்றும் உலகமெங்கிலிருந்தும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்களுடன் 3 கோடி பார்வையாளர்களை கடந்து அனைவரின் ஏகோபித்த ஆதரவுடன் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலேயே அதிக சப்ஸ்கிரைபர்களுடன் நம்பர் 1 நியூஸ் சேனலாக உங்கள் முன் ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி யூடியூப் சேனல். எங்களின் இந்த சாதனைக்கு உறுதுணையாயிருக்கும் நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஏஎம்என் யூடியூப் சேனல், இது நம்ம ஊரு சேனல்.